நம்ம ஊர்லலாம் சாயங்காலம் ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா விசில் அடிக்காத ஊதாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஊதுனா பாம்பு வரும் பேய் வரும் அப்படின்னு மூட நம்பிக்கை இருக்கு. இதை எத்தனை பேர் நம்புவீங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனா இந்த கான்செப்டை வச்சு இங்க ஒருத்தர் ஒரு 1.25 மணி நேரத்துக்கு ஒரு தரமான பேய் படத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ வெல்கம் பேக், இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ மக்களே வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிருவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்கு நடுவுல ஒருத்தர் ஒரு வித்தியாசமான தண்ணியை தெளிச்சுட்டே போறாரு. அந்த தண்ணி பார்க்க தண்ணியில ரத்தத்தை கலந்த மாதிரி இருக்கு. அப்ப பறவைங்க கத்துற சத்தம் கேக்குது. அதை கேட்டோன்னே அந்த பக்கம் விசில் அடிச்சுட்டே போறாரு. அந்த பறவைங்க எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு போக ஒண்ணு கண்ணுல மாட்டுது. உடனே நைஸா அதை பிடிச்சி கூண்டுக்குள்ள அடிச்சிடுறாரு. அப்புறம் பொண்டாட்டிக்கு கால் பண்ணி அடியை நமக்கு ஒரு குருவி கடிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ஜாலியா போக அப்ப இவர மாதிரி யாரோ தூரத்துல விசில் அடிக்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாரு. ஆனா உடனே வேற யாரோ நம்மள மாதிரி வந்திருப்பாங்க அப்படின்ட்டு போக சடனா அமானுஷமா ஏதோ ஒண்ணு இவரோட கால்களை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. உடனே புதற்குள்ள இவரை தூக்கிட்டு போகுது. கட் பண்ணா 3 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறானுங்க. அருந்து போன படத்தை ஃபாலோ பண்ணிட்டே போறானுங்க. ஆனா இவனுங்க நேரம் அது காட்டுக்கு நடுல போய் விழுந்துடுது. பட் இருந்தாலும் என் பட்டம் இல்லாம நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தன் உள்ள போக ட்ரை பண்றான். ஆனா மத்த 2 பசங்களும் வேணாண்டா அப்படின்ட்டு திட்டுறானுங்க. ஓப்பனிங்ல நடந்த அந்த சம்பவத்தை சொல்லி வான் பண்றானுங்க. ஆனா இருந்தாலும் அவன் பேச்சை கேட்கற மாதிரி இல்ல. அப்ப ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்ப என்னடா உனக்கு பட்டம் தானே வேணும், இந்த எந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறான். ஆனா இருந்தாலும் இவனுக்கு மனசு கேட்கல. அப்ப யாரும் கிட்ட வர மாதிரி இருக்கு. பார்த்தா ஃப்ரெண்டு தான் கையை பிடிச்சி தாத்தானே எடுத்துட்டு போறான். ஊருக்குள்ள பசங்க வரானுங்க. பார்த்தா ஊரு முழுக்க எல்லார் வீட்லயுமே குருவிங்களா இருக்குங்க. எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் புறாவை வளர்த்து பந்தயத்துக்கு விடுவாங்களோ அதே மாதிரிதான் இவங்க இந்த குருவியை வளர்த்து பந்தயத்துக்கு விடுவாங்க. சோ இந்த ஊர் முழுக்க அதுதான் தொழிலாவே பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரு இப்புங் போற வழியெல்லாம் எல்லாருக்குமே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு போறான். அப்போ ஒரு தாத்தாவை பார்த்து என்ன தாத்தா வழக்கம் போல நம்ம கப்பாச்சிடலாமா அப்படின்ட்டு கேக்குறான். இவரோட பேரு தர்மம். அதுக்கு தாத்தா எப்பயும் நாமளே ஜெயிக்கிறதுனால ரொம்ப போர் அடிக்குது, அதனால சின்ன பசங்களுக்கு வழி விடுவோம் அப்படின்ட்டு நக்கல் பண்றாரு. நக்கல்யா உனக்கு அப்படின்ட்டு இவன் வீட்டுக்கு போறான். இப்போ தாத்தா பாட்டி கூட தான் இருக்கான். அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ட்டு தெரியல. வீட்டுக்கு வர இவனோட தாத்தாவுமே பந்தயத்துக்கு பறவையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தாத்தா கிட்ட தர்ம தாத்தா சொன்ன அந்த மேட்டரை சொல்லிட்டு பறவைக்கு சாப்பாடை கொடுக்குறான். அப்ப தாத்தா எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தராரு. இந்த மாதிரி விசில் அடிச்சுட்டு தலையை தடவி விட்டு கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்ல பையனுமே அந்த மாதிரி பண்றான். அப்ப பாட்டி வந்து 6 மணி ஆயிடுச்சு என்னடா விசில் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க. அவரை கட் பண்ணா ஓப்பனிங்ல ஒருத்தனை பார்த்தோம்ல அவனை காட்டுறாங்க. அவனோட பொண்டாட்டி ரத்தத்தை கலந்து வினோதமா டீ ஒண்ணு ரெடி பண்றா. அத புருஷனுக்கு கொடுக்குறா. இவன் பேரு ஆகஸ் பெட்டு. அந்த சம்பவத்தால இப்ப கோமால இருக்கான். அப்படியே கட் பண்ணா தர்மதத்தா வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த பறவைக்கு மூலிகை புகைய போட்டுட்டு இருக்காரு. அது மயக்கத்துல கிடக்குது. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. கதவு திறந்துதான் இருக்கு. யாரா இருந்தாலும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க தட்ட கடுப்பாகி அட யாராத அப்படின்ட்டு வெளியே போய் பாக்குறாரு. பார்த்தா யாருமே வெளியே காணோம். அப்ப உள்ள பார்த்தா பறவைகள் எல்லாம் கத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டோர் ரூம் பக்கம் ஏதோ சத்தம் கேக்குது. போய் பார்க்க உடனே கரண்ட் கட் ஆயிடுது. அதனால தீக்குச்சியை பத்த வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்துல அப்படியே பார்த்துட்டு இருக்க சடனா கொடூரமான முகத்தோட ஒரு பேய் வந்து அவரோட தலையை பிடிக்குது. அதே சமயம் இங்க ஆகாஷ் திணறான். அப்படியே அசைய ட்ரை பண்றான். கட் பண்ணா இப்பங்க வீட்டுல பாட்டி தாத்தா கிட்ட உங்க பேரனை கண்டிச்சு வைங்க அப்படின்ட்டு திட்டுறாங்க. இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருட்டுறதுக்கு அப்புறம் விசில் அடிச்சாங்கன்னா அவங்க காணாம போயிடுவாங்களாம். அவங்கள காட்டுக்குள்ள இருக்க பேய் இழுத்துட்டு போயிட்டு சாப்பிடுமா. சோ அதை பத்தி சொல்ல தாத்தா என்ன இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு பேசிட்டு இருக்காதா அப்படின்ட்டு திட்டுறாரு. அப்ப பெட்டில இருந்து ஒரு பறவை பொம்மையை எடுக்கிறாரு. மரத்தால ஆன பொம்மை. அப்புறம் பேரங்கிட்ட வந்து இனிமே சாயங்காலம் ஆச்சுன்னா விசில் அடிக்காதா அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றாரு. அப்புறம் அந்த பொம்மையை பேரனுக்கு விளையாட கொடுக்குறாரு. அதுல பின்பக்கம் ஊதுனா விசில் அடிக்கும் போல. அப்புறம் தாத்தா நான் ரோந்து போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியே வர தர்ம தாத்தா வீட்டு பக்கம் ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா தர்ம தாத்தா இறந்துட்டாருன்னா அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றான். கட் பண்ணா 1வது நாள் காலையிலேயே தர்ம தாத்தாக்கு இறுதி சடங்கு பண்றாங்க. அதே நேரம் இங்க ஆகஸ் கோமால இருந்து இருந்துட்டான். ஆனா பேசாம சைலண்டா இருக்கான். பொண்டாட்டி சாப்பாடு கொடுக்க உடனே அவனுக்கு ரொம்ப அடைக்குது. அப்படியே கண்ணெல்லாம் சவுந்து போகுது. கட் பண்ணா இங்க இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்க வெளியே பறவைங்க கத்துற சத்தம் கேக்குது. உடனே இவன் என்னன்னு எழுந்து போய் பாக்குறான். பார்த்தா தாத்தா கூண்ல இருந்து எல்லா பறவைகளையுமே திறந்து விடுறாரு. அதை பார்த்தோன்னே இவன் ஏன் அப்படி பண்றீங்க தாத்தா அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா அவர் எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா போறாரு. அவர் பாத்ரூம் பக்கம் போக இவனுமே பின்னாடியே போறான். தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுட்டே போறான். உள்ள தண்ணி ஊத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. தாத்தா ஏதாவது பேசுங்க தாத்தா அப்படின்ட்டு அந்த கதவத்தோட அது ஓப்பனா தான் இருக்கு. அந்த தாத்தாவை உள்ள காணோம். வேறண்டு போயிடுறான். இவன் பயத்துல நிக்க பின்னாடி தாத்தா சைலண்டா போறாரு. வேகமா இவன் தாத்தான்னு கிட்ட போக போய் இவன் பாட்டிக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் ஆச்சு இவருக்கு அப்படின்ட்டு இவன் உள்ள போக பாட்டி ட்ரெஸ் எல்லாம் அடிச்சு உள்ள வைக்க சொல்றாங்க. சரிங்க பாட்டின்னு இவனுமே பீரோல வைக்கிறான். வச்சுட்டு திரும்பினா பாட்டியை காணோம். இவங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுக்க கடலுக்கு கீழே இருந்து யாரையும் காலை பிடிக்கிறாங்க. பயந்து போயிடுறான் பையன். பொறுமையா கீழே குனிஞ்சு யாருன்னு பாக்குறான். பார்த்தா பாட்டி தான். சைலண்டா வாடான்னு சொல்றாங்க. அப்ப ரூம்குள்ள
போல பாட்டி மாதிரி யாரோ இப்பங்கன்னு பேரை சொல்லி கூப்பிட்டு வராங்க. அவங்களோட கால் பக்கம் நல்லா கருகருன்னு இருக்கு. அது பேய்ப்பான்னு பாட்டி சொல்றாங்க. இவனுமே பயத்துல இருக்க அது பொறுமையா கிட்ட வருது. இப்பங்க பயத்துல நடுங்கிட்டு இருக்க பார்த்தா பக்கத்துல இருக்க பாட்டியில அதுதான் பேய். கிட்ட வந்து சிரிக்க மிரண்டு போயிடுறான். ஆனா பார்த்தா இது எல்லாமே கனவு தான். அப்புறம் கட் பண்ணா தர்மதத்தா வீட்டுல தர்மதத்தாக்கு பிரேயர் பண்றாங்க. அப்ப 2 ஆன்டிஸ் இல்லாத போலாத கதை எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அதுல நம்ம அந்த ஆகஸ் இருக்கான்ல அவனை பத்தியும் அவன் பொண்டாட்டி பத்தியுமே தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவன் பொண்டாட்டி அங்க வரா. வந்தோடனே இவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் அவன் டீ போட்டுட்டு இருக்க அந்த அம்மா அவன் புருஷன் அந்த பறவையால தான் கோமாளா இருக்கானான்னு கேக்குறாங்க. அதை கேட்டோடனே இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. கட் பண்ணா எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்குறா. அப்ப இப்போ கூட அந்த பொம்மை கீழே விழுந்து கிடக்குது. இது ஒன்றாப்பா அப்படின்ட்டு கேட்டு கொடுக்குறா. அங்க பார்த்தா எல்லாரும் இவனோட தாத்தாவோட பாடியை புதைச்சிட்டு இருக்காங்க. இவன் பார்த்து ஷாக் ஆயிடுறான். என்ன நடக்குது அப்படின்ட்டு இவன் வந்து கேட்க பசங்க உடனே இவனை குழிக்குள்ள தள்ளி விட்டுறானுங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்னாலதான் அப்படின்ட்டு கத்துறாங்க. இவன் மேல மண்ணள்ளி வீசுறாங்க. பையன் பயந்து போயிடுறான். அப்ப திடீர்னு பார்த்தா இந்த ஆகஸ் பையன் பேய் மாதிரி வந்து நிக்கிறான். அவனை பார்த்து மிரண்டு போய் கத்த எல்லாமே கனவுதான். பயத்துல இருந்து உட்கார அப்ப பாட்டி ரூம் கதவை நல்லா தட்டுறாங்க. இரு பாட்டி வரா அப்படின்ட்டு வெளியே வரான். ஆனா பார்த்தா பாட்டி கதவை தட்டல. அது தெரிஞ்சோன்னே பையன் பயந்து போயிடுறான். அதே சமயம் தாமா அந்த பறவையை பிடிச்சி கோவத்துல என் புருஷனை திரும்பி கூட அப்படின்ட்டு கழுத்து இருக்க பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா பந்தயம் நடக்குது. தாத்தா பேர்ன ஸ்லாட் நம்பர் 1 வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாரு. அப்ப காங்னு ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தாவோட ஃப்ரெண்டு தான். தார்மசாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஆகஸ் காட்டுக்குள்ள போயிட்டு வந்தது காரணமா இருக்குமான்னு பேசுறாங்க. ஏன்னா மந்திர வித்த தெரியாதவங்க யாராவது காட்டுக்குள்ள போனாங்கன்னா அவங்க திரும்ப உயிரோட வரவே மாட்டாங்களாம். ஆனா அந்த ஆகஸ் பையன் மட்டும் திரும்ப வந்திருக்கான். ஆனா கோமால இருக்கான். அப்படியே கட் பண்ண இந்த அம்மாவை காமிக்கிறாங்க. அந்த பறவையை கொண்டுட்டா போல. அதே சமயம் எங்க பாட்டி சமைச்சிட்டு இருக்க கிணத்துல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. அதனால என்னன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா அப்ப சன்னா இந்த இப்பங்க பையன் பேயா வந்து அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். பாட்டி பயத்துல கத்த தாத்தாவும் பேரனுமே வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பாட்டி பயத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்பவே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எதை பத்தி பேசுறாங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனா அதுக்கு தாத்தா அதை பண்ண வேண்டாம் ஆனா வேற வழி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ணா தாத்தா ஒருத்தர் தேடி போறாரு. ஆனா அவர் வீட்டுல இல்ல. அதே சமயம் எங்க வீட்டுல பாட்டி அந்த பெட்டில இருந்து தங்க நிற முட்டையை எடுக்கிறாங்க. வேகமா அதை எடுத்துட்டு போயிட்டு ஆத்துல விடுறாங்க. அப்ப தூரத்துல ஆத்துக்கு நடுவுல ஒரு கருப்பு உருவம் நிக்குது. அப்ப பாட்டி எங்களை விட்டுடு அப்படின்ட்டு வேண்டாங்க. ஒரு வேலை இதைத்தான் பாட்டி பண்ண சொன்னாங்களா அப்படின்ட்டு தெரியல. கட் பண்ணா தாத்தா காங் தாத்தாவோட சேர்ந்து தர்ம தாத்தா எப்படிதான் இறந்தாரு அவர் சாவுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. காங் தாத்தாவுக்கு இந்த மந்திர வித்தெல்லாம் தெரியும் போல. இவங்க அந்த பறவையை தான் மந்திரத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஒரு குண்டுல மட்டும் தான் பறவை இருக்கு. இன்னொரு குண்டுல பறவை இல்ல. 2 குண்டையும் திறந்து வச்சு அவர் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்ல ஆரம்பிக்க அவரோட ஆன்மா மட்டும் அந்த காட்டுக்குள்ள போகுது. ஹேகஸோட பேரை சொல்லிக்கிட்டே கத்திட்டே போறாரு. உன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அமானுஷ குரல் ஒண்ணு கேக்குது. அது தாத்தா கிட்ட என் கூட மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லுது. உடனே இவரு திரும்பி பார்த்தா பின்னாடி ஆகஸ் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து இவரு இது இப்படியே நிறுத்திட்டு அப்படின்ட்டு மிரட்ட உடனே கிட்ட வந்து கத்துறான். அப்படியே கட் பண்ணா காங் தாத்தா அந்த பேய் அவன் எழுப்பிட்டான். இப்ப அதுக்கான புது கூட தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆகஸ் மூலமா தான் அந்த பேய் அதுக்கான புது உடலை அது தேடிட்டு இருக்கு. ஆனா அதுக்கான கால அவகாசம் 40 நாள் தான் அதுகிட்ட இருக்கு. அதுக்குள்ள அதுக்கு சரியான உடல் கிடைக்கல அப்படின்னா அது அந்த பேயோட உலகத்துக்கே போயிருமா. அண்ட் அதே சமயம் ஆகஸ்மே இறந்துடுவானா. இவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்க அதே நேரங்க ஆகஸ் வீட்டுல காமிக்கிறாங்க. அப்ப வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. இவரு இந்த மாந்திரிகம் எல்லாம் பண்றவர் போல. இந்த அம்மாக்கு புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஆல்ரெடி தெரியும் போல. அப்ப அந்த ஆளு புருஷன் உடம்புல இருக்க அந்த பேய் அதுக்கான புது உடலை அதுவே காமிக்கும். நீ அதுக்கு உதவுனா மட்டும் போதும் அப்படின்ட்டு சொல்றது. கட் பண்ணா மலாவது ஸ்கூல்ல பசங்க அந்த குருவி பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த குண்டை இதே மாதிரி ஒண்ணு ஏன்டி இருக்கு அப்படின்ட்டு வெறுப்பேத்துறான். அதுக்கு நம்ம இப்புங்கு அவனை டென்ஷன் ஆகி திட்டுறான். அப்ப ஜாலியா பேசிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா இப்புங் வாயில இருந்து ரத்தம் சுட்டுது. அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. அவன் பயந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்க உடனே கோச்சோட தலை மட்டும் அப்படியே திருவி இவனை பார்த்து கத்துது. பயபுள்ள மிரண்டு போயிடுறான். வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள ஓட பார்த்தா ஆகஸோட வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஆகஸ்மே படுத்துட்டு இருக்கான். உடனே கதவை மூடுது. இவன் பயத்துல பாத்துட்டு இருக்க பின்னாடி ஆகஸ் வந்து நிக்கிறான். இப்புங்கு அள்ள விட்டுருது. உடனே ஆகஸ் இவன் கழுத்தை வந்து பிடிக்க பயந்து கிளாஸ்ல இருந்து எழுந்திருக்கான். எல்லாமே கனவுதான் போல. கிளாஸ்ல மிஸ் நடத்திட்டு இருக்க இவன் பயத்துல வேகமா எதுவுமே சொல்லாம ரெஸ்ட் ரூம் பக்கம் ஓடுறான். அங்க வந்து மூஞ்ச கழுவிட்டு இருக்க தானா கதவை சாத்துது. அதை கேட்டுன்னு இவன் பயத்துல யாருன்னு பாக்க அப்ப யாரோ கதவை வேகமா தட்டுறாங்க. இவன் பயத்துல அப்படி நடுங்கிட்டே கிட்ட போறான். கதவை பொறுமையா திறக்க சன்னா அந்த குண்டா பின்னாடி வந்து பயமுறுத்துறான். இவங்க ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது. ஏன்டா இதை வாங்காம வந்துட்டு அப்படின்ட்டு அந்த குருவி பொம்மையை கொடுக்குறான். இவங்க அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது. அப்போ அதெல்லாம் கனவு இல்லையா அப்படின்ட்டு பயத்துல நின்னு பாத்துட்டு இருக்க ஆகஸ் பேயா பின்னாடி நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே
இவன் மிரண்டு போய் ஓடுறான். அப்படியே கட் பண்ணா வீட்டுல பாட்டி உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா அந்த பெட்டியை வந்து பாக்குறாரு. பார்த்தா அதுல இருந்து அந்த தங்க நிறைய முட்டைய காணோம். எங்கம்மான்னு கேட்க அதுக்கு பாட்டி அதாலதான் பிரச்சனை, அதனாலதான் அதை நான் ஆத்துல தூக்கி வீசிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டோடனே தாத்தாக்கு கோவம் வருது. நீ அப்படி பண்ணதான் இப்ப உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்க, நீ அது மேல கையே வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு திட்டுறாரு. கட் பண்ணாங்க இவங்க ஸ்கூல்ல விட்டு பயத்துல அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப டெம்போல ஒரு கேங் வருது. இவங்க கிட்ட அவனோட தாத்தா பேர சொல்லி அவரோட வீடு எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அடா அவரு ஏன் தாத்தா தான், வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு வண்டியில ஏறான். அப்ப பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க இவனை பார்த்து வழி மாறி போயிட்டுனா திரும்ப வீட்டுக்கே திரும்ப முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அந்த லைனையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதை கேட்டு இவன் பயப்படுறான். உடனே பார்த்தா எல்லாருமே பேயா தெரியுறாங்க. உடனே பயந்து டெம்போல இருந்தா அப்படியே குதிச்சிடறான். ஆனா பார்த்தா இவன் ஏறின இடத்துல தான் நிக்கிறான். அப்ப குதிச்சதுல இருந்த பொம்மை கீழே விழுந்துருது. ஆனா அது தெரியாம வேகமா வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு ஓடி வந்து பாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். பாட்டி அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. பேய்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த அம்மாவை காமிச்சாங்க. துணியை காய வச்சுட்டு இருக்க சன்னா பக்கத்துல பார்த்தா அந்த துணிக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. இவ பயத்துல அந்த துணியை எடுத்து பார்க்க யாருமே இல்ல. ஆனா பார்த்தா கீழே இவங்களோட அந்த பொம்மை கீழே கிடக்குது. அதை பார்த்தோன்னே இது எப்படி இங்க அப்படின்ட்டு யோசிக்கிறா. அப்படியே கட் பண்ணாங்க வீட்டுல இவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த அம்மா வந்து பாட்டி கொடுத்த ஒரு டிஃபன் பாக்ஸ கொடுக்க வராங்க. அதை கொடுத்துட்டு என்னப்பா உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு இவனுமே ஆமா அப்படின்ட்டு சொல்ல, இந்த மூலிகை மருந்த குடி, இதை குடிச்சா சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தா ஓப்பனிங்ல இருந்து ஆகஸ்ட் பையன் ரத்த கலந்து அந்த தண்ணியை தெளிச்சிட்டு இருந்தால அதே மாதிரிதான் இருக்கு. அவ அங்க இருந்து போனதும் இவன் உள்ள போறான். அப்ப கண்ணெல்லாம் சொக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்கு. இவன் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சதும் சன்னா பார்த்தா அது ஆகஸோட வீடு மாதிரி இருக்கு. உடனே கதவு மூட இவன் விரண்டு போயிடுறான். தாத்தா தாத்தான்னு பயத்துல கத்துன்னு கத்துறான். அந்த அம்மா இப்பங்க அந்த பேயோட கூட மாத்த அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இவனுக்கு அந்த மூலிகை மருந்தையை கொடுத்துருக்கா. அந்த பேயுமே இவனை தான் சூஸ் பண்ணிருக்கு. அதுக்கான சைன் தான் இப்ப மிஸ் பண்ண அந்த பறவை பொம்மை அந்த அம்மாக்கு கிடைச்சிருக்கு. கட் பண்ணா தாத்தா அந்த மந்திரவாதியை தேடி வராரு. இவனை தான் ஆல்ரெடி தேடி வந்திருப்பாரு. ஆனா வீட்டுல இருந்திருக்க மாட்டான். அவனை அடிச்சு என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அந்த ஆகாஸ்க்கு என்னதான் கனெக்ஷன் அப்படின்ட்டு கேக்குறாரு. அவன் எல்லாத்தையும் சொல்ல உடனே ஆகாஷ் வீட்டுக்கு போயிட்டு ஆகாஷையும் அவன் பொண்டாட்டியும் கண்டபடி திட்டுறாரு. என் பேரை எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறா. தாத்தா அவங்கள அசிங்கமா திட்டிட்டு வேற ஒண்ணும் பண்ண முடியாம வெளியே வராரு. அப்ப அவர் வெளியே வர வீட்டுக்குள்ள இருந்து இப்போ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதே சமயம் இப்போ கிட்ட அந்த பேய் கிட்ட வர அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள ரெண்டு பேருமே காமிக்கிறாங்க. இப்ப பையன் அந்த பேயோட உலகத்துல தான் இருக்கான். அவனை காப்பாத்த காட்டுக்கு நல்லா உட்காந்து அந்த பறவையை வச்சு மந்திரம் சொல்றாங்க. காங் தாத்தா ஒரு மரக்கத்தியை கொடுத்து நான் அந்த போர்ட்டல ஓபன் பண்றேன், நீ சீக்கிரமா போய் உன் பேரனை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. இவர் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி இப்போ காமிக்கிறாங்க. இப்போ தாத்தாவோட குரல் கேட்டு தாத்தா தாத்தான்னு அந்த துணியெல்லாம் விளக்கிட்டே அப்படியே போறான். பார்த்தா ஆகாஷோட வீட்டுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கான். வீட்டு வாசல்ல தாத்தா நின்னுட்டு பாப்பா உள்ளன்னு உள்ள போறாரு. இவனுமே உள்ள போக உடனே தாத்தா இந்த பக்கம் வந்து என் கூட வாடான்னு கையை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போறாரு. அப்படி போயிட்டு இருக்க அந்த பேய் எதிரில வந்து நிக்குது. அப்படியே அந்த பேய் கிட்ட வர ஒவ்வொரு லைட்ஸா வெடிக்குது. அது கிட்ட வந்து கத்த உடனே பார்த்தா இப்ப இவங்க காட்டுக்குள்ள இருக்கான். தாத்தா அவனை தேடிட்டு இருக்காரு. அவன் பேரை சொல்லி கத்திட்டே வராரு. அந்த சத்தம் கேட்டு இவனுமே போறான். அப்ப சுத்திலும் பார்த்தா பேய்களா நிக்குதுங்க. அதுங்களை பார்த்த இவன் பயந்து பின்னாடி போக ஆகாஷ் நிக்கிறான். உடனே இவங்க அப்படியே கொல்ல பாக்க அப்ப தாத்தா வந்து பின்னாடியே அப்படியே கத்தியால குத்திடுறாரு. நான் பாத்துக்கிறேன் நீ போடா அப்படின்ட்டு சொல்ல இவன் வேகமா ஓடுறான். ஆனா அந்த பேய்கள் வந்து தடுக்குதுங்க. அவனை கொல்ல பார்க்க நிறைய பறவைகள் வந்து அதுங்களை தடுக்குதுங்க. உடனே அப்ப காங் தாத்தா வந்து வேகமா வாப்பான்னு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. கட் பண்ண இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஆகாஷ் இப்ப நல்லா இருக்கான், கோமால இருந்து எழுந்துட்டான். ஆனா இப்பங்க காப்பாத்த போய் தாத்தா அதுகிட்ட மாட்டிக்கிட்டாரு. பேரனும் பாட்டியும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஆகாஷ் வீட்டுல காமிக்கிறாங்க. பந்தயத்துக்கு அந்த குருவியை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப பொண்டாட்டி வெளியே துணி காய வச்சுட்டு இருக்க புதற்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. யாரோ இருக்க மாதிரி தெரியுது. உள்ள ஆகாஷ் மேல தூங்கிட்டு இருக்க அந்த கூண்ட கீழே இறக்க பார்த்தா அதுக்குள்ள பொண்டாட்டியோட தலை இருக்கு. அதை பார்த்தோன்னே பையன் மிரண்டு போயிடுறான். வேகமா கத்திக்கிட்டே வெளியே ஓடி போறான். அந்த காங் தாத்தா நின்று வெடிக்க பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி தாத்தாவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆனா பார்த்தா உடம்பெல்லாம் சேரும் சகதியுமா கீழே விழுந்து பிறண்டு வந்த மாதிரி இருக்கு. அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரா இல்ல அந்த பேயாவே வந்து நிக்கிறாரா அப்படின்னு தெரியல. அப்படியே இந்த ஸ்டோரி இங்க முடிச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ இது போல ஒரு நல்ல ஸ்டோரியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.